கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 89 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தொடர்ந்து ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா இவங்க வாழ்க்கையை பத்தி பேசிட்டு வரோம். ஆதி ஆகமத்திலிருந்து போன எபிசோட்ல தகப்பனாகிய ஈசாக்கு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை யாக்கோபு எப்படி அவங்க தாயார் பேச்சை கேட்டு தந்திரமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஏசா வராரு. ஏசா வந்த பிறகு அவருக்கு ஏமாற்றம் ஆகுது. இதுதான் அந்த பிரச்சனை பார்த்தோம். என்ன நீங்க நினைக்கலாம், என்ன இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை தானே இவர் பேசுறாரு. ஆதியாகமம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப், இந்த மாதிரி எல்லா கதையும் நமக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, நீங்க பாருங்க, வேத வசனத்துல எல்லாமே பிரசங்கியாருங்க எவ்வளோ பேர் எல்லா வசனத்தையும் பேசுறாங்க. ஏற்கனவே கேட்டதா இருந்தா கூட அதே அதிகாரத்துல இருந்து அந்த வசனத்துல வேற ஒரு விளக்கத்தை ஒருத்தர் சொல்லுவாங்க. புதையலான ஒரு வேதம். வேதம் பாத்தீங்கன்னா புதையல் மாதிரி. இந்த வார்த்தையை நம்ம வாசித்து தியானிக்கும் போது ஒரே வசனத்துல நாம பல விளக்கங்களை தெரிஞ்சுக்க முடியும், பலவிதமான அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்குதான் இதை கிருபையின் புதையல்னு சொல்றோம். நம்ம இந்த சேனல்ல இதை ஏன் கிருபையின் புதையல்னு சொல்றோம்னா, அதுதான் ஆண்டவரோட கிருபை புதையலா இதுல இருக்கு. அவர் எப்படியெல்லாம் நடத்தினார், ஆதாம்ல இருந்து எப்படி அவர் கிருபை மனுக்குள்ள மாண்டு போகாதபடி கிருபையா எப்படி நடத்தி கொண்டு வந்தார், இப்ப வரைக்கும் நம்மள கிருபையா நடத்துறாருன்றது தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த வேத வசனத்தோட அதிசயமே. இந்த வார்த்தைகள்லாம் அப்படி ஒரு பொக்கிஷம். நாம இப்போ ஏசா என்ன நினைக்கிறாருன்றத பார்ப்போம். ஏமாற்றம் அடைஞ்ச ஏசாக்கு என்ன நினைக்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஈசாக்கு யாக்கோப ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மன வருத்தம். அவர் என்ன செய்யறாரு, யாக்கோபை எப்படி கொண்டு போட்டுடலாம் அப்படின்றத சாகச்சிடலாம் அவரை. ஏன்னா ஏற்கனவே சிரேஷ்ட புத்திரத்தை நம்ம கிட்ட இருந்து தந்திரமா வாங்கிட்டாரு. இப்ப நம்ம தகப்ப நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை இவர் தந்திரமா பெற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு பயங்கரமான கோபம், வருத்தம், அதாவது விரோதம், பகை உண்டாகுது பாருங்க. அந்த பகை இருதயத்துல இருந்து என்ன வெளியே சொல்லாம அவர் எப்படியோ கொண்டு போட்டணும். இது இந்த உலகத்துல அப்படிதான் பாருங்க. நாம யாராவது ஒருத்தர் பழிக்கு பழி, நமக்கு ஏதாவது ஒரு எதிராக ஏதாவது செஞ்சிட்டாலோ, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்ன, ஒரு சொத்தை சகோதரங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரங்கிட்ட அடிதடி, சகோதரிங்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, மன கஷ்டம், நீதிமன்ற வழக்கு, இப்படி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தினம் தினம் செய்தித்தாள் எடுத்தா ஒருத்தரோட ஒருத்தர் உயிரை மாச்சிட்டாங்க, இப்படி கொலைபாதக செயல்லாம் செய்யறாங்க. விரோதம், தகப்பனை மகன் கொன்னுடுறாரு, தாய மகன் கொன்னுடுறாரு, இப்படி சகோதரியை கொன்னுடுறாங்க, கணவன் மனைவியை கொன்னுடுறாங்க. இப்படியெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல விரோதம் பாருங்க. இந்த விரோதம் அப்பவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஏசாக்கு அதால பொறுக்க முடியல அவரால். அந்த பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு ஏன்னா அவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவங்க தகப்ப ஆசீர்வதிக்க நினைச்சது ஏசாவை தான். நீ போ, வேட்டையாடியை கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு தானே சொன்னாரு. அப்ப இவர் வேட்டையாடி கொண்டு வந்தப்ப அந்த ஆசீர்வாதம் இவர் கிடைக்காது போகும்போது அது ஏமாற்றம் தானே. ஆனா இது ஆண்டவருக்கு எது சித்தமானதுன்றத ஏசாவோ ஈசாக்கோ ரெண்டு பேருமே அதை சிந்திக்கல. ரபேக்கால் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்திருந்தால ஆண்டவர், அவங்க அதை எப்படியாவது அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான் கிடைக்கணும்ன்றத தந்திரமா யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்யறாங்க. இதுதான் அதாவது. ஆனா பகை உண்டாகுது, சகோதரங்களோட பகை உண்டாகுது பாருங்க. இந்த பகை தாயார் ரபேக்காலுக்கு தெரியுது. உடனே தாயார் சொல்றாங்க, 43ஆம் வசனம், ஆக என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனை லாபானிடத்திற்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியை மட்டும் சில நாள் அவரிடத்துல இரு. பெத்துவேல் என்றவுடைய மகளை தான் ஈசாக்கு கல்யாணம் பண்ணார், உறவு முறையில தான். இப்ப அந்த பெத்துவேலுடைய மகன் தான் லாபான், அதாவது ரபேக்காலோட சகோதரன். அந்த சகோதரன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை அவங்க ஈசாக்கு கிட்டயும் சொல்றாங்க, எனக்கு
இங்க இருக்க தேசத்துல பெண் எடுக்க வேண்டாம், ஏத்தின் குமாரத்துல எனக்கு வெறுப்பு, இந்த தேசத்துல யாக்கோபுக்கு பெண்ணே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 28 அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்ப்போம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானாராமில் இருக்க உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, திரும்ப ஆசீர்வாதம். அதே அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப சொல்றார். 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசை தங்குவதுமான தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளி ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். நீ பரதேசை எங்க போய் தங்குறியோ அந்த தேசத்தை உனக்கு தரும்படி ஆபிரகாமுக்கு அருளி ஆசீர்வாதத்தை உனக்கு தந்தருள்வாராக அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு, லாபாங்கிட்ட போ சொல்லி. அதான் இது என்ன பிரச்சனைன்னா, இவங்க ஏன் இதை சொல்றாங்கன்னா, 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் நான் ஏன் இழக்கணும்? ஒருவேளை ஒருத்தரோட ஒருத்தர் மோதி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையாகி என் 2 பேரும் என்னோட பிள்ளைங்களாச்சே, 2 பேரும் நான் ஏன் இழக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால தான் இவங்க யாக்கோபு அனுப்பிடுறாங்க. கோபம் தனியிட்டும், ஏசாவும் அவங்க பிள்ளை தான், யாக்கோபு அவங்க பிள்ளை தான். அதை தவிர்க்கிறதுக்காக யாக்கோபு அனுப்பிடுறாங்க. பேர்சபால கிளம்பி போறாரு. அப்போ ஒரு இடத்துல நைட் ஆகும்போது ஸ்டே பண்றாரு. ஸ்டே பண்ணும்போது படுத்து தூங்குறாரு. ஒரு கல் எடுத்து தலையில வச்சு படுத்து தூங்குறாரு. அப்போ 12ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலவும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்றார். எப்படி ஒரு ஆசீர்வாதம் தராரு பாருங்க ஆண்டவர். இவர் கனவு காண்றாரு, தூங்குறாரு, போற வழியில ஒரு கல் எடுத்து வச்சு, அங்க ஒரு சொப்பனம், அங்க ஏனில தூதருங்க ஏறுறாங்க இறங்குனா, மேல ஆண்டவர் நிக்கிறாரு. ஆண்டவர் நின்று இங்க இந்த வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவரும் இதே தான் சொல்றாரு பாருங்க, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஆசீர்வாதத்தால நிரப்பப்படுவ, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசையும் உன்னோட நீ பெருகுவ. நான் உன் கூட இருந்து நீ போற இடத்துல உன்னை பாதுகாப்ப. நான் உனக்கு சொல்றதில்ல சொன்னதை என்ன சொன்னனோ அதை செய்யற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன். இந்த சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் நிச்சயம் நடக்கும்ன்றத அவ்வளவு நிச்சயமா சொல்றாரு ஆண்டவர். அவர் சொன்ன எந்த வார்த்தையும் ஒரு வார்த்தை விட வீணா போனதில்லை பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அது நடந்தது, ஈசாக்குக்கு என்ன சொன்னாரோ அது நடந்தது. இப்ப யாக்கோபுக்கு அதையே சொல்றார், நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். பாருங்க, பூமியின் தூள்னா எப்படி, அது எப்படி பெருகுவார் யாக்கோபுன்றத ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க. அப்படி பெருகுவார்ன்றத சொல்றார். ஏற்கனவே அவங்க தாய் ரெபெக்காள்கிட்ட சொல்றாரு, உன் கர்ப்பத்திலிருந்து 2 ஜனம் பிரியும், அதுல ஒரு ஜனம் பலத்த ஜனம் ஆகும். அதுதான் யாக்கோபு. அதுதான் இங்க கன்ஃபார்ம் பண்ற, ரீகன்ஃபார்ம் பண்ற. யாக்கோபு கிட்டே சொல்றாரு அத சொப்பனத்துல. 16ஆம் வசனம், யாக்கோபு நித்திரை தெளிந்து வீழ்த்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அப்புறம் பாருங்க, அவன் பயந்து இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இருக்கார், இதை நான் தெரியாம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இது வீடு இல்ல, வானத்தின் வாசல், தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு இல்லை, இது தேவனோட வீடு, இது ஆண்டவரோட வீடு, இது வானத்தோட வாசல்னு சொல்றாரு. ஆண்டவரோட இடம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, அதுதான் சொல்றாரு. அந்த இடத்துக்கு தான் பாருங்க பெத்தேல்னு பேர் கொடுக்கிறார். 19ஆம் வசனத்துல அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல்னு பேர் கொடுக்கிறார். பெத்தேல்னா என்ன? ஆண்டவருடைய வீடு, வானத்தின் வாசல்,
வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அப்பவே இத்தனைக்கு ஆண்டவரை ஆண்டவரோட குரலை கேட்கிற வரம் பெற்றவங்களா இருக்காங்க. அப்போ ஆனாலும் பாவம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா யாக்கோபு பாருங்க, அவருக்கு அஷூரன்ஸ் கிடைச்சிச்சு. ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்கிறார். அடுத்தடுத்து பாருங்க, யாக்கோபு வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மூவ் பார்த்தீங்கன்னா இனி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்க்க முடியும். அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது, எப்படி அவர் பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, எப்படி அந்த பிரச்சனைகளை மேற்கொள்றாரு, எப்படி ஆண்டவர் அவரோட அவர் நடத்துறாரு, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவரை துதிச்சு அவர் தர சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, வெற்றி, செழிப்ப ஆண்டு அனுபவிக்கும்படி வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் உபயோகப்படும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.